ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து டேமேஜ் ஆயிருந்தாலோ, சப்போஸ் பெண்ட் ஆயிருந்தாலோ, ஸ்ப்ரிங்கு வந்து கட் ஆயிருந்தாலோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்துக்கு என்ன எஃபெக்ட் வந்து காட்டும், அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்க்கு ஸ்டெம்மு ரெண்டையும் கழட்டணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு வீலை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். வீலு அண்ட் தென் மக்கேடு வந்து கழட்டி ஆகணும். கண்டிப்பாக வீலை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் ஷூ ஹப்பு வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரேக் ஷூ இருந்தால் நம்ம வீலை வந்து கழட்ட முடியாது. ஆனால் ஹப்பில் வந்து பிரேக் ஷூ அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து ஒரே ஸ்டாண்டிங்லேயே இருந்த வண்டி, ஆக்சுவலாக ரன்னிங் கண்டிஷனே இல்லை. அந்த வண்டியில் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாமே துரு பிடிச்சி போச்சு, அவ்வளோ சீக்கிரம் கழண்டும் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே துரு பிடிச்சிருச்சா, நான் கழட்டுறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போது 18 19 ரிங்ஸ் போட்டு நாம் வந்து வீலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெம்லேருந்து வீலை வந்து ரிமூவ் பண்ணோம். 18 19 அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பிரேக் ஷூ ஹப்பு வரும், அந்த சைடு நமக்கு ஸ்பீடோமீட்டர் ஹப்பு வரும். இந்த 2 ஹப்பு இருந்தால் தான் கரெக்டாக கேப் பேலன்சிங் ஆகும். ஸோ ஸ்பீடோமீட்டர் ஹப்பு போடாமல் விட்டுறாங்க, கேப் பேலன்சிங் ஆகாது. 18 19 ரிங்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். கழட்டிட்டு ஸ்டெம்மை வந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வீலை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மக்கேடு கழட்டணுங்க. யூஷுவல் ஹப் வந்து டைட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக் ஷூ ஓகேங்க, இந்த வண்டி மாட்டும்போது பிரேக் ஷூ செக் பண்ணி மாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் மக்கேடை கழட்டணும். 10 11 ரிங்ஸ் போட்டு ஸ்பேனர், இந்த பக்கம் ஸ்பேனர் அந்த பக்கம் ரிங்ஸ் இப்படி மாற்றி யூஸ் பண்ணி கூட நீங்கள் கழட்டிங்க. மக்கேடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும். நமக்கு ஃபோர்க்கு ரப்பரும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்சு போச்சு, அதனால் புதுசாக மாற்றி ஆகணும். ஃபோர்க் எப்படி ஷேக் இருக்குது அப்படிங்க பார்த்துட்டு புஷ்ஷும் மாற்றுறதா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்ப்ரிங்கு வந்து வெளியே எடுத்து பார்த்துட்டு கட்டாக இருந்தால் புதுசு போடணும். கேப் வேரியேஷன் ஒரு சர்க்கிளுக்கு, அதாவது கருவுக்கும் பார்த்திங்கன்னா கேப் வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றி ஆகணும். இந்த எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சூப்பர் ஃபோர்க்கு கழட்டும் போது நம்ம ஸ்ப்ரிங்கை பற்றி சொல்லியிருப்போம். எல்லாமே காமன் தாங்க, கொஞ்சம் மட்டும்தான் வேரி ஆகும். இப்போ 10 11 ரிங்ஸ் போட்டு நம்ம கழட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச வண்டிங்கனால ரொம்ப லேட் ஆகுது. இதில் ஃபுல்லாக கழட்டிடலாம். மக்கேடை ஃபுல்லாக 4 நட்டையும் லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். துருப்பிடிச்சதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்ரோல் கொஞ்சம் விடுங்க, இல்லைனா கரோசன் இருந்தால் ஓகே, ஆயில் இருந்தாலும் ஓகே. பெட்ரோல் ரொம்ப, ஆனால் பெட்ரோல் விற்கிற விலைக்கு இங்கே பெட்ரோல் விடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆயில் விட்டு கழட்டிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ மக்கேடுவே ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஆச்சுங்க, மக்கேடு கழண்டு வர மாட்டேங்குச்சு. ஒரு நெட்டு வெட்டியே தான் எடுத்தோம், அதனால் அதெல்லாம் போடல, ஸ்கிப் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நாங்கள் போட்டிருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெம்மை வந்து லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். ஓகேங்களா? லூஸு விட்டு கழட்டலாம். மேலே அந்த ஹப்பு, ஹேண்டில் பார் ஹப்பவே கழட்டி ஆகணுங்க. இப்போ ரப்பர் பாருங்கள் ஃபுல்லாக பிஞ்சு இருக்குது, இது அசிங்கமாக இருக்குது, அதனால் 2 ரப்பர் செட்டாக மாற்றி ஆகணும். மேலே வந்து 14 ஸ்பேனர் போட்டு இந்த நட்டை வந்து லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். இதில் ஒரு வாஷர் வருங்க, வாஷர் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நீங்கள் வாஷர் போட்டு தான் போடணும். இப்போ சில போடாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டை போடுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா வாஷர் இருக்கிற மாதிரியே தெரியல, கழட்டி பார்ப்போம். வாஷர் பாருங்கள் சுத்தமாக இல்லைங்களா? வாஷர் போடும்போது மறந்துடாதீங்க. இதுலேயும் 14 போட்டோம், அதர் சைடு இதையும் கழட்டிக்கலாம். இதை கழட்டினதுக்கப்புறம் நம்ம 32 நட்டு இருக்குங்க, அந்த நட்டையும் கழட்டணும். அந்த கருப்பு புஷ்ஷும் எடுக்கணும். இதில் கருப்பு புஷ் இருக்கா என்னன்னு தெரியல, எல்லாமே பிஞ்சு அப்படியே ரொம்ப நாள் என்னென்னா அப்படியே நொந்து கிடக்குது. வண்டி மழையிலையும் வெயிலையும் போட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து வண்டிக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்னால வண்டி எடுத்து ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் ஃபுல்லாக செலவு இருக்குங்க. வண்டியில் எப்படி செலவு, ஃபோர்க்குன்னு கழட்டிட்டாவே இப்படி தான். 32 mm. இந்த வண்டியில் என்னென்னா பால்ஸ் நல்லா இருக்குது. மேலே ஃபோர்க் புஷ் ஸ்டெம்மு மட்டும்தான் டிஃபரன்ஷியல் இருக்குது, அதனால அதை மட்டும் கழட்டி பார்க்குறப்போ 32 ரிங்ஸ் போட்டு இந்த 32 mm நட்டை வந்து போட்டுக்கலாம். இது கீழே ஒரு வாஷர் இருக்கணுங்க. வாஷர் இல்லைன்னா போட்டு மாட்டிக்கலாம், இல்லைனா புஷ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 32 mm நட்டையும் வந்து நம்ம லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இந்த பிளாக் கலர் புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வேறு புஷ் வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா?
இந்த ஏரியாவில் கிடச்சுன்னா போட்டுக்கலாம், கிடைக்கலனாலும் ஓகே. என்ன அந்த புஷ்ஷுன்னா கொஞ்சம் ஷேக் வந்து கொஞ்சம் வராது, இல்லைனா கொஞ்சம் ஷேக் வரும். இது ஒன்று தாங்க வேரியேஷன். இப்போ மேலே இருக்க ஹேண்டில் பார் அப்படியே தூக்கலாம். தூக்கிட்டு இது வந்து ஸ்ப்ரிங்கை கழட்டுறக்கான ஆப்ஷனுங்க. ஸ்ப்ரிங்கை கழட்டினா நீங்கள் இந்த 12 ரிங்ஸ் போட்டு இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற சைஸு ஸ்பேனர் ரிங்ஸ் பாட்டு பாருங்கள் 14. ஓகேங்களா? ரிங்ஸு சாரி மாற்றி சொல்லிட்டா 14 ரிங்ஸ் போட்டு நீங்கள் லூஸ் விட்டுக்கலாம். 14 ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம 13 மாற்றிக்கலாங்க. வேரியேஷன் வந்தால் ரொம்ப லூஸ் வேரியேஷன் வந்தால் 13 மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 13, 14 இந்த வேரியேஷனில் தான் இருக்கும். நட்டு ஒன்று வேரியே ஆகுங்க. கை கிடைக்கிற நெட்டெல்லாம் கூட எடுத்து போட்டு விட்டுறாங்க. இதில் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும், வாஷர் போடணும். அப்போ தான் நெட்டு வந்து டைட்டாக நிற்கும். ஸ்ப்ரிங் வாஷரோட யூசேஜ் அதாங்க, நெட்டை வந்து டைட்டாக வந்து அப்படியே பிடிச்சிக்கிறக்காக தான் ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணுறோம். நம்ம சம்டைம்ஸ் வந்து நெட்டை வந்து லாக் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி டைப்லாம் லாக் பண்ண மாட்டாங்க. ஸ்ப்ரிங் வாஷரு கரெக்டாக வந்து நெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? இப்போ 2 பக்கம் கழட்டி வச்சு ஸ்ப்ரிங்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கீழே வந்து லூஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங்கோடு வெளியே எடுத்துக்கலாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரே ஸ்டெம்மாக லூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஸ்ப்ரிங்கோட செட்டாக வந்துச்சு இப்போ. ஓகேங்களா? இதை வச்சுட்டு அடுத்த ஸ்டெம்மையும் நம்ம கழட்டிக்கலாம். அடுத்த ஸ்டெம்லேயும் மேலே லைட்டாக தட்டி விட்டு அப்படியே ஒட்டுக்க எடுத்துக்கலாங்க. செட்டாக எடுத்துக்கலாம். ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார் இருந்தால் அங்கேயும் அடிச்சுட்டே இருக்கும், அதனால் லைட்டாக தட்டி விட்டு அப்படியே செட்டாக எடுத்துக்கலாங்க. செட்டாக எடுத்தாச்சுங்களா? எடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் புஷ்ஷு ஷேக்கு கண்டிப்பாக இருங்க. ஆனால் புஷ் வந்து வேரி பண்ணும். சம்டைம்ஸ் பேப்பர் வச்சு கூட போடலாம். இந்த புஷ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இதில் மண் கல்லெல்லாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் இது பண்ணும். இப்போ ஸ்ப்ரிங்கு பாருங்கள், கேப் வந்து இருக்குது, பெண்ட் இல்லை. ஸ்ப்ரிங்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது, பெண்டெல்லாம் இல்லை, கேப் வந்து இருக்குங்க. இது ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. இந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் பக்கமாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரிங்கு மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஆகி ஸ்ப்ரிங்கு அந்த கண்டிஷனே ஆகிருச்சு, ரிட்டன் அதோட பழைய கண்டிஷனுக்கு போகலை. இது வந்து பாருங்கள் கேப் இருக்குது. அப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகிரும். ஓகேங்களா? கேப்பு அந்தளவுக்கு இருக்குது, அதனால் ஸ்ப்ரிங்கு மாற்ற தேவையில்லை, இதே ஸ்ப்ரிங்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ப்ரிங்கோட ஒன்றுக்கு கேப்பு இந்த கேப் இருக்கணுங்க. பக்கமாக இருந்தால் பிரச்சனை. நமக்கு சஸ்பென்ஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நமக்கு கைக்கு தான் வந்து கீழே இருக்க ஃபோர்ஸ் அப்படியே கைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ கை வலி, உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைனால தாங்க. அதனால் ஸ்ப்ரிங்கை கரெக்டாக மாற்றிக்கிங்க. ரொம்ப பக்கமாக இருந்தால் ஸ்ப்ரிங்கை மாற்றிக்கிங்க. கேப் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கை மாற்ற தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இந்த புஷ் எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்து டஸ்ட்பினில் போட்டு இதில் மண் எல்லாமே இருக்கிறனால நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. இந்த ஸ்டெம்மை ஃபுல்லாக வந்து கிளாத்து வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கணும். க்ரீஸு, மண், கல் எதாக இருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு புது க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக கிளாத்து வச்சு க்ளீன் பண்ணும், ஒரு தொடச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் புது க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணிட்டு கடைசியாக தான் க்ரீஸ் போடணுங்க. ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா மேலே கீழே எல்லாமே வந்து ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்டெம்மு ஃபுல்லாகவே கை ஃபுல்லாகவே. அதனால் கடைசியாக கொண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம புஷ் வந்து புது புஷ்ஷே போட்டுக்கலாங்க. ஏன்னா பழைய புஷ் ரொம்ப தேஞ்சிச்சு. அதே புஷ்ஷை வச்சிங்கன்னா ஷேக் வரும், அதுக்கு மேலே அட்டை கொடுத்து 2-3 அட்டை கொடுக்குற வேண்டி வரும். புது புஷ் போட்டிங்கன்னா ஒரு அட்டை கொடுக்கறனா கூட ஓகே. சில டைம்லாம் புது புஷ் அப்படியே செட் ஆகிக்குங்க. சில டைம்லாம் பேப்பர் வச்சு கட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படின்னு தெரியல, பார்ப்போங்க. 4 சின்ன புஷ்ஷு, 4 பெரிய புஷ்ஷு. ஒரு ஸ்டெம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சின்னது 2 பெருசு வருங்க. அப்போ 2 ஸ்டெம்முக்கு மொத்தம் 4 பெருசு 4 சின்னது அப்படி வருங்க. இப்போ ஃபுட் ரப்பரும் பிஞ்சு போச்சுங்களா, ஃபுட் ரப்பரும் நம்ம செட்டாக வாங்கி மாற்றிக்கலாம். ஃபுட் ரப்பர் வாங்கும்போது பார்த்து வாங்கினேங்க. TVS 50 XLன்னு இருக்குது. XLாக வாங்கி போட்டுறாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. TVS 15 கேட்டு வாங்கணும் ஸ்பேர்ஸ் எப்போவுமே. ஓகேங்களா? ஃபுட் ரப்பரும் பிரித்தாச்சு. ஸ்டெம்மில் எந்த பெண்டும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்க் ரப்பரை வந்து போட்டுக்கலாம். பெண்டு செக் பண்ணிட்டு ஃபோர்க் ரப்பரை போட்டுக்கலாம். அதோட வாய் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெருசாக இருக்கணும், கீழே வந்து சின்னதாக இருக்கணும். பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே வண்டியில் இருக்கிற மேலே ஸ்டெம்மில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதனால் மேலே வந்து பெருசாகவும் கீழே வந்து சின்னதாகவும் இருக்கணும். ஓகேங்களா?
அவ்வளோதாங்க. ஃபுட் ரப்பர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கை வந்து செக் பண்ணுங்கள். எகைன் கரில் ஏதாவது கட் ஆகிருக்கா, கட்டு மறுபடியும் மறை ஏறி இருக்கும் சம்டைம்ஸ் எல்லாம். எங்கேயாவது கட் ஆகிருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், பாட்டம் டு டாப்பு. செக் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து மறை ஏற்றிக்கலாம். அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் திருவ கரெக்டாக போய்ட்டு உள்ளக்க ஒரு பக்கம் லாக் ஆகும். லாக் பண்ணி இந்த ஸ்டெம்மை பிடிச்சிக்கும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? உள்ளக்க இதுதான் ப்ராசஸ்ஸே. டைட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ புஷ்ஷை வந்து போட்டுக்கலாம். சின்ன புஷ் 2, பெரிய புஷ் வந்து கீழே போடணும். சின்ன புஷ் 2 போட்டாச்சுங்களா? போட்டதுக்கப்புறம் பெரிய புஷ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இப்போ நான் க்ரீஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா, மேலே கீழே ஆகிட்டே இருக்குங்க, கையெல்லாம் ஆகிட்டே க்ரீஸாக இருக்கும். அதனால தான் அப்ளை பண்ணல. போட்டு செக் பண்ணிட்டு ஷேக் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ ஸ்டெம்முக்குள்ள அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸ்டெம்முக்குள்ளே போட்டுக்கலாம். டைட்டாக ஏற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளக்க போயிட்டால் மேலே ஸ்ப்ரிங்கு வந்து அந்த ஹோல்ஸில் வந்து வரணுங்க வெளியே. அவ்வளோதாங்க. இந்த ஃபுட் ரப்பர் வந்து கீழே இருக்கும். புஷ் வந்து கழண்டாமல் மேலே ஸ்டெம்முக்குள்ளே போடணுங்க. கழண்டுச்சுன்னா நமக்கு ஒன் சைட் டைட்டாகவும் ஒன் சைட் லூஸாகவும் இருக்கும். அதனால் கழண்டாமல் நீங்கள் மேலே போடணும். ஸ்டெம்மை போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கோட போல்ட் வந்து கரெக்டாக மேலே வரணுங்க. சைடில் எங்கேயும் டச் ஆகிட்டு இருக்குது. இப்போ மேலே வந்துச்சு. ஓகே, ஸ்ப்ரிங் வாஷர் இருக்குது. அதுக்கு மேலே நெட்டை போட்டுக்கலாம். அப்போ அதனால் சைஸ் நெட்டை போட்டு லைட்டாக டைட் பண்ணிங்க. ரொம்ப டைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் லோடுக்கு தாங்காது, வண்டி ஒன் சைடாக திருவிடும். அதனால் கடைசியாக தான் டைட் பண்ணணும். இப்போ லெவல் டைட் மட்டும் வச்சுக்கலாம், கை லெவல் மட்டும். ஏன் அப்படின்னா ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகி கீழே வந்து ஸ்டெம் வந்து கீழே ரொம்ப இதாகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து கை டைட்டு வச்சுக்கிறோம். ரிங்ஸ் போட்டு இப்போது ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். கீழே அமுத்தி பிடிச்சி தான் டைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டெம்மை மேலே அமுத்தி பிடிச்சி தான் டைட் பண்ணணும். இப்போ 2 ஸ்டெம்மும் வந்து அந்த ஸ்டெம்மு லைட்டாக வந்து கேப் வேரியேஷன் இருக்கிறனால நான் உருவிட்டேன். மேலே ஸ்ப்ரிங்கை மட்டும் வச்சுட்டு கீழே ஸ்டெம்மை மட்டும் உருவிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்டெம்மு வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு வந்து புஷ் வந்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ கேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அந்த ஸ்டெம்முக்கு வந்து கண்டிப்பாக பேப்பர் வந்து வைக்கணும். ஆனால் இதுக்கும் வைக்க வேண்டியது வரும். அதனால் 2 ஒட்டுக்க வச்சுக்கலான்ட்டு தான் வந்து 2 ஸ்டெம்மு கழட்டிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெம் தான் போட்டோம், ஒரு ஸ்டெம்மு கழட்டிட்டோம். இப்போ இன்னொரு ஸ்டெம் வச்சு பார்க்கலாம் பேப்பர் வைக்கிற மாதிரி வருமா அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் புது புதுக்கே வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் பேப்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஓடி செக்ஷன் அதாவது கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து தேஞ்சு போயிருங்க சடனாக. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேஞ்சறனால தான் நம்ம இந்த மாதிரி புஷ் வந்து வச்சு அதுக்குள்ளே பேப்பர் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அமுத்தி பார்க்கலாம். லைட்டாக ஷேக் இருக்குது. சரி, ஓகே. அடுத்த ஸ்டெம்மை மாட்டி அதே ஷேக் இருக்குதான்னு அப்படின்னு செக் பண்ணணும். அது வரைக்கும் இதை கழட்டி வச்சுட்டு மேலே வந்து பேப்பர் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணலாம். இப்போவே புஷ்ஷை கழட்டிட்டு கீழே இருக்கிற புஷ்ஷையும் கழட்டிடலாம். கழட்டிட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணுங்க. கடைசியாக க்ரீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரப்பர் வந்து போட்டுக்கலாம். ஃபுட் ரப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு ஸ்டெம்மை. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீஸ் எடுத்து போட்டுங்க. க்ரீஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் ரப்பர் வந்து நல்லா அமுத்தி பிடிச்சுங்க. ஏன்னா விரிஞ்சிச்சுன்னா நம்ம இருக்கிற க்ரீஸ் எல்லாம் அந்த ரப்பர்லேயே ஆயிரும். அதனால் க்ரீஸ் அப்ளை பண்ணும்போது ஃபுல் க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டெம்முக்கு. ஏன் அப்படின்னா மேலேயும் கீழே சஸ்பென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த கவருக்குள்ளே மேலே இருக்கிற வண்டியோட சஸ்பென்ஷன் கவருக்குள்ளே இது வந்து உள்ளக்க மேலேங்களே ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதனால தான் வந்து நான் க்ரீஸ் அப்ளை பண்ண சொல்கிறேன். ஏறி இறங்கும்போது கண்டிப்பாக சூடு வரும். சூடு வந்தால் நமக்கு புஷ்ஷு தேயும். புஷ்ஷு தேஞ்சால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபோர்க் வந்து
ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அதனால் வண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட முடியாது, கைவலி வருது அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ராப்ளத்தினால தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கு போயிருக்கும், இல்லைனா புஷ் வந்து எதாவது கட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நமக்கு ஃபோர்க் வந்து சடனாக ஆக்டிவேட் ஆகாது. கீழே ஒன்ஸ் இறங்கிச்சுன்னா மறுபடியும் ரிப்பல்ஷனுக்கு வந்து கிடைக்காது, ரிட்டன் ஃபோர்ஸே கிடைக்காது. கீழே அந்த மாதிரியே வண்டி ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணோன்னா ஃபோர்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் அடிக்கடி. ஸ்ப்ரிங் கட் ஆகிருக்கா, நல்லா சஸ்பென்ஷன் ஆகுதா, ரிப்பல்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் புஷ்ஷை வந்து அதோட கேப்பில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? புஷ்ஷுக்கு வந்து அப்படியே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து கரெக்டாக புஷ் வந்து ஃபிட் ஆகணுங்க. இப்படி தான் புஷ் வைக்கணும். ஆப்போசிட் இன்னொரு புஷ்ஷை வச்சுக்கலாம். புஷ்ஷை வச்சு நல்லா அமுத்திங்க. அந்த கேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புஷ் நின்றுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். புஷ்ஷை வச்சாச்சா, கரெக்டாக சீட்டிங் ஆகணும். சீட்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆயிருக்காது. கரெக்டாக சீட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர்க்கு வந்து அசம்பிள் பண்ணுங்கள் ஸ்டெம்மை. இந்த ஸ்டெம்மு எப்படி வந்து ரைட் சைடு ஸ்டெம்மு, லெஃப்ட் சைடு ஸ்டெம்மு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்டெம்மு பிரேக் ட்ரம் வரும். பிரேக் ட்ரம் வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து கரெக்டாக ஒரு காடி மாதிரி இருக்கும். அந்த காடியில் வந்து அந்த பிரேக் ட்ரம்மே உட்காரும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டெம்மை வந்து கண்டுபிடிச்சிடலாம், ரைட் எது லெஃப்ட் எது அப்படிங்கிறத. ஓகேங்களா? இப்போ போட்டு நான் டைட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிங்கில் உள்ள ஃபுல்லாக டைட் ஆகிட்டு எகைன் வந்து பழைய போர்ஷனுக்கு வரும் பாருங்கள். விட்டோம்னா பழைய போர்ஷனுக்கே வரும். ஏன் அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து மேலே இருக்கிறனால ஃபுல்லாக டைட் ஆகிட்டு நமக்கு பழைய 2 டென்சைல் இழுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து பழைய இதுக்கு போயிடுது. ஓகேங்களா? இப்படி தான் ஷேக் செக் பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு, அதாவது மேலே கீழே சஸ்பென்ஷன் ஆகிறத ஒரு தடவை செக் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து புஷ்ஷில் வந்து கண்டிப்பாக பேப்பர் அட்டை கொடுக்கணுங்க. இப்படி அமுத்தி பார்க்கணும் மேலே கீழே சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, நார்மல் மூவ்மெண்ட் இருக்கலாங்க, ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து புஷ்ஷுக்கடியே நம்ம ஏதோ பேப்பர் வந்து வச்சு கொடுக்கணுங்க. அப்போ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஸ்டெம்மில் இருக்கிற ஃபுட் ரப்பர் பாருங்கள், 2ஆகவே போயிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அந்த ரிங்கை கண்டிப்பாக எடுக்கணும். புது ரப்பர் பேஸ்ட் பண்ணும்போது அப்படியே அதை போட்டுக்கலாம். ஃபுட் ரப்பர் எடுத்தாச்சு. அது புஷ் எல்லாமே கழட்டி டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. எல்லாமே ரொம்ப நாள் க்ரீஸ் வச்சு ஓடி ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஸ்டெம்மை. மண் தண்ணி எல்லாமே வந்து ஸ்டெம்மில் தான் இருக்குது. அதனால் ஸ்டெம்மை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்டெம்மை வந்து கிளாத் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் ரப்பரு, அதுக்கப்புறம் 2 புஷ்ஷை வந்து வச்சுக்கலாம். வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோர்க்கு வந்து கேப் செக் பண்ணணும். கேப் ரொம்ப அதிகமாக நம்ம அகைன் வந்து பேப்பர் லேட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. ஃபுல்லாக தொடச்சாச்சு ஸ்டெம்மை. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை செக் பண்ணணும். ஸ்ப்ரிங்கு கேப்பு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா காமன் சேம், 2 பக்கம் ஒரே மாதிரி ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் ரிப்பல்ஷன் ஆகிடுது. ஆனால் ஸ்ப்ரிங்கு வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸ்ப்ரிங்கை செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் ரப்பரை வந்து போட்டுக்கலாம். ரப்பரை போட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் ஃபுட் ரப்பரை வந்து லாக் பண்ணுறக்குனே. இங்கே வந்து போட்டு ஃபோர்க் புஷ்ஷை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறதுக்குனா ஸ்ப்ரிங்கை செக் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்கை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கில் வந்து க்ரீஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்குக்கு கண்டிப்பாக க்ரீஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி மறுபடியும் ரிப்பல்ஷன் ஆகுது. நடுவில் வந்து இரும்பு முட்டிகிட்டு இருந்தால் நமக்கு என்ன ஆகும், தேய்மானம் ஆகும். அதனால் அந்த தேய்மானத்தை வந்து தடுக்கிறக்காக தான் நமக்கு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து க்ரீஸ் யூஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ரீசன் புரிஞ்சுதுங்களா? ஏன் க்ரீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் ஆயில் யூஸ் பண்ணலாமல் அப்படின்னா, ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆயில்ஸ் ஒன்ஸ் வந்து கீழே போய் அப்படியே படிஞ்சிடும், கீழே வந்து லீக் ஆகிடும். அதனால் செமி சாலிட் க்ரீஸ் தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கு எல்லாமே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?